Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இத என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இது ஒரு மோவிஷ் பிங்க் ஸ்மோக்கி ஐ லுக், ஸ்மட்ச்ட் ஐ லுக். இது வந்து நீங்க ஏதாவது ஒரு வெட்டிங் கெஸ்டா போறீங்க இல்ல சாரிக்கு பேர் பண்ணனும் அப்படினா இந்த லுக் அப்ரோப்ரியேட்டா இருக்கும். இந்த லுக் நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த டியூட்டோரியல்ல உங்களுக்கு காமிக்க போறேன். சோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. and என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போய்டலாம். So என்னோட ஸ்கின் ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். Dermavive Hydra கிளென்சர் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்கக்கூடிய ஒரு கிளென்சர். மேக்கப்புக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் ப்ரெப் பண்றதுக்கு க்ளீனான பேஸ்க்கு இந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறது அட்வைசபிள். அடுத்தது மாய்ஸ்சரைசருக்கு நான் Neutriderm வைட்டமின் இ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்டில். உங்க ஸ்கின்ல எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க, ஆக்னே ஸ்கின் இருக்கவங்க யார் வேணா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் என்னுடைய ஸ்கின் ஆயிலி சென்சிட்டிவ் ஸ்கின், அதனால நான் இந்த மாய்ஸ்சரைசர் இப்போ என்னுடைய முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னுடைய கண்ணு கீழே போட்டுக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக இது மேக்கப் முன்னாடி போடும்போது என்னுடைய மேக்கப்பும் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிக்க பார்க்கும். அண்ட் அட் த சேம் டைம் என்னுடைய ஃபேஸும் ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. அடுத்தது ப்ரைமருக்கு நான் இந்த சுகரோட இல்லுமினேட்டிங் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ப்ரைமர் மாதிரி, ஆனால் ஒரு க்ளோவோட இருக்கும். உங்களுக்கு லுக் முடிச்ச அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த ஒரு டியூவி ஃபினிஷ். அடுத்தது நான் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். மேக்கப் ரெவல்யூஷனோட குஷன் கரெக்டர் ஆரஞ்ச் ஷேடில் எடுத்து என்னுடைய பிக்மெண்டட் ஏரியாஸில் நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை நான் ஃபஸ்ட் இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் கரெக்டான உங்கள் ஸ்கின் டோன் ஷேட் ஃபவுண்டேஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் க்ரே ஆகுறது இல்லைனா ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரி தெரியறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. எல்ஃப்லேருந்து ஒரு ஸ்பஞ்ச், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நினச்சி நான் புழிஞ்சிட்டேன். டேம்ப் கண்டிஷனில் இருக்குது. அதை வச்சு நான் எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்க்கு கொஞ்சம் டிண்ட் வேணும்ன்ட்டு நான் 8Dயோட லிப் டிண்ட் எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சோண்டு கன்சிலர் எடுத்துக்கிறேன். மேக்கப் ஃபார்எவர்லேருந்து ஒரு ஷேட் எடுத்து எங்கெல்லாம் ஆரஞ்சு போட்டனோ அங்கெல்லாம் இதை வந்து போட்டுக்கிறேன். எனக்கு என்னோடய பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கவரேஜ் பேஸ் தான் நான் போகிறேன். ஸோ அதனால நல்லா பிக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கன்சிலர் வந்து கொஞ்சம் போட்டாலே போதும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா பிளெண்ட் பண்ணலாம். அண்ட் செம பிக்மெண்டடாகவும் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு உங்கள் பேஸில் இன்டாக்டாக இருக்கும், பட்ஜ் ஆகாது, மூவ் ஆகாது, ரொம்ப ஆயிலியும் ஆகாது. இதை எடுத்து எங்கெல்லாம் ஆரஞ்சு போட்டனோ அங்கெல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு லேயர் க்ரீம் பேஸ் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நிறைய பவுடர் போவேணாம். அடுத்தது நான் ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். எஸ்டே லாடரோட டபுள் வேர் ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபவுண்டேஷன். ரொம்ப நேரம் உங்கள் முகத்தில் வந்து மேக்கப் இன்டாக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற ஷேட் பார்த்தீங்கன்னா என்னை விட ஒரு 2-3 ஷேட் லைட்டராக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும். அண்ட் இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பவுடர் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் வார்ம் டோன்டாக இருக்க மாதிரி, அதாவது பளிச்சுன்னு இல்லாத மாதிரி வார்ம் டோன்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பவுடர் போட்டுக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குனாஃபா ஃப்ரம் ஹுடா பியூட்டி. இப்போ இருக்க என்னுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த எல்லோ பவுடர் கொஞ்சம் வார்மாக தெரியும். நான் ஃபவுண்டேஷன் பேஸ்லாம் கரெக்டாக போட்டுட்டேன் அப்படின்னா இந்த பவுடர் வந்து கொஞ்சம் டல்லாக்கி விட்டுரும். ஸோ இப்போ நான் பேலன்ஸ் பண்ணுறேன். அதாவது என்னுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணும் கொஞ்சம் டல்லாக்கி அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு டல்லான பவுடர் வந்து போட்டுக்கிறேன். டல் இல்லை, என்னுடைய ஸ்கின் டோனு டல்லாக காமிக்கும் இந்த ஷேட் இப்போது. அதனால் நான் இந்த பவுடர் எடுத்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே கன்சீலர், ஹைலைட்டர் எதுவும் போடல, ஏன்னா என்னுடைய பேஸ் வந்து இதுவே போதுமானது. அதனால் அது அப்படியே சும்மா ஏனோ தானோன்னு போட்டு செட் பண்ணிவிட்டு லைட்டாக பேக் பண்ண விட்டுட்டு நான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு கே பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். வால்நட் ஷேடில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஐப்ரோ பென்சில்ஸ் நான் சொல்லுவேன். இதை எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸில் வந்துட்டு ரன் பண்ணுறேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை அழகாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஓவரால் ஐப்ரோஸில். அடுத்து அந்த ஐப்ரோஸை க்ளீன் பண்ணிக்கிறேன். கன்சீலர் வச்சு ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு அந்த ஐப்ரோஸ் கீழேயும் மேலேயும் ஒரு லைன் மாதிரி போட்டு அதே கன்சீலரை என்னுடைய ஐலிட்ஸ்லேயும் போட்டு ஒரு ஐஷேடோவுக்கு பேஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஐஷேடோக்கு நான் ஹுடா பியூட்டியோட ரோஸ் கோல்ட் ரீமாஸ்டர்ட் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். அதிலிருந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு சாஃப்ட் பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஐலிட்ஸை வந்துட்டு செட் பண்ணலை. கன்சீலர் இருக்கும் போதே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பிங்க் ஷேட் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் போடுறேன். பிளெண்டிங் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து நான் பிக் பண்ண ஒரு பிளெண்டிங் ப்ரஷ். கரெக்டான கன்சீலர் அளவு நீங்கள் உங்களோட லிட்ஸில் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஷேடோ எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அது பேட்சியாக போய் அப்படியே ஒட்டிக்காது.
உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் பண்ண வரும் அண்ட் குவிக்காகவும் வேலை முடியும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளாக் காஜல் எடுத்துக்கிறேன் கலர் பார்லேருந்து. இதை எடுத்து என்னுடைய லைனர் மாதிரி இப்படியே என்னுடைய கண்ணு மேலே நான் போட்டுக்கிறேன். லைட்டாக அதை விங்கும் பண்ணி விடுறேன். இது எல்லாமே நான் காஜல்லே பண்ணுறேன். ஏன் காஜலில் பண்ணுறேன்னா, காஜல்லேருந்து நான் வந்துட்டு இதை ஸ்மோக் அவுட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு குட்டி பென்சில் ப்ரஷ் பேக்லேருந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்து அந்த காஜலோட அந்த டாப் லேயர் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கிராங்கி ஆக்குறேன். எனக்கு ஸ்ட்ரைட்டாக வேண்டாம், அதாவது ஒரு லைனாக தெரிய வேணாம் அப்படின்றதுக்காக அதை லைட்டாக ஸ்மோக் பண்ணி விடுறேன். அடுத்து நான் இந்த பிளாக் ஷேட் எடுத்துக்கிறேன். அதே பேலட்லேருந்து எடுத்து அந்த பிளாக் லைனர் போட்டேன்ல, அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி அந்த எட்ஜஸை வந்துட்டு ஸ்மச் பண்ணி விடுறேன். அடுத்து இந்த ஒரு டீப் பர்கண்டி ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து அந்த பிளாக் முடிகிற இடத்துலையும் என்னுடைய லிட் ஸ்பேஸ்லையும் நான் வந்து போட்டுக்கிறேன். அதாவது பிளாக்லேருந்து அந்த பர்கண்டி ஷேட் வர மாதிரி ஒரு ஆம்ப்ரே லுக் மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அது நல்லா ஸ்மச்டாக தெரியணும், தனித்தனியாக 3 கலர்ஸ் தெரியக்கூடாதுன்ட்டு நான் பேக் அண்ட் ஃபோர்த் போய் நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த டீப் பர்கண்டி ஷேடே எடுத்து லிட் ஃபுல்லாக போட்டு லைட்டாக அது ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் போட்ட சாஃப்ட் பிங்க் கலரோட பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். அப்புறம் இந்த லைன் மாதிரி நம்ம போட்டோம்ல விங் லைனர் மாதிரி, அந்த லைனு கீழே க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கன்சிலர் எடுத்து அந்த லைனை இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக அப்படி பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக என்னுடைய ஐப்ரோஸையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு அடுத்தது நான் மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன், எல்லாமே சாஃப்டாக பிளெண்டாக தெரியறதுக்கு. காஜல் எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் நல்லா லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் லோவர் லேஷ் லைன்லையும் பார்த்தீங்கன்னா நான் திக்காக வந்துட்டு காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கேயும் எனக்கு கொஞ்சம் ஸ்மோக்ட் அவுட்டான லுக் வேணும் அப்படின்றதுக்காக. ஒரு மீடியம் சைஸில் லோவர் லேஷ் லைனை நல்லா நான் வந்துட்டு ஸ்மச் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த ஐஷேடோ பேலட்லேருந்து நம்ம லிட்டில் போட்டு அதே டீப்பாக பர்கண்டி ஷேட் எடுத்து அந்த பிளாக் மேலே அப்படியே போட்டு சாஃப்டாக பிளெண்ட் பண்ணி விடுறேன். இது நல்ல ஒரு பிளாக் டு பிங்க் மேலே கொடுத்த மாதிரியே கீழே வந்துட்டு அந்த ஒரு ஸ்மோக்கி லுக் வர்றதுக்காக. அடுத்து ஒரு ஐலைனர் எடுத்துக்கிறேன், லிக்விட் ஐலைனர். இதை எடுத்து அந்த விங்கை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப் ஆக்குறேன். ஒரு தின் மீடியம் சைஸ் லைனர் லுக் வந்து நான் போய்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் இது போட்டிங்கன்னா அது தனியாக இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக க்ளீனாக தெரியும். டார்க் பிளாக்லேருந்து பர்கண்டி போகிற மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். மஸ்காராக்கு லாரியலோட மில்லியன் லேஷஸ் மஸ்காரா எடுத்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன் என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில். அகைன் நான் எப்படியும் வந்துட்டு ஃபால்ஸீஸ் ஒட்ட தான் போகிறேன். ஃபால்ஸீஸ் பொனிட்டோ டூல்ஸ்லேருந்து ஒரு ஸ்டைல் எடுத்து நான் வந்துட்டு பிக் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது, பட் ஓவரால் லுக் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த சாஃப்ட் பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ப்ரோபோன் ஏரியாவை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதோட ஐ லுக் முடிவுக்கு வந்தாச்சு. என்னுடைய ஃபேஸ் நான் முடிச்சுக்க போகிறேன். நிக்ஸோட கான்ஸ்டாப் பூன் ஸ்டாப் ப்ரெஸ்ட் பவுடர் எடுத்துக்கிறேன் மஹோகனி ஷேடில். அதை எடுத்து என்னுடைய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன். அதாவது மொத்தமாக ஒரே கலராக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு கொஞ்சம் ஒரு வார்ம்த்னஸ் வந்துட்டு என்னுடைய அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அடுத்து ப்ளஷ்க்கு எஸ்டே லாடரோட ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் டூவோ பேலட் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து ப்ளஷ் எடுத்து என்னுடைய கன்னத்தில் ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கிட்டு ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய கன்னத்தில் மூக்கிலலாம் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். அது ஏன் வாய் அங்கே அப்படி வச்சுருக்கேன்னா அந்த கண்ணம் ஏரியா கொஞ்சம் ஸ்டிஃபாக தெரியணும் அப்படின்றதுக்காக நானே எடிட் பண்ணும்போது ஏன் வாய் இப்படி போச்சு அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது அப்படி வினோதமாக பார்க்குறீங்கன்னா அதுக்கு தான் காரணம், லைக் ஹைலைட்டர் ப்ராப்பராக உட்காரணும் அப்படின்றதுக்காக. அடுத்து ஃபைனலாக எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு வெட்டன் வாயிலேருந்து ஒரு செட்டிங் மிஸ்ட் எடுத்து அடிச்சுக்கிட்டு மேக்லேருந்து ஐ திங்க் இது சோர், எனக்கு கரெக்டாக ஷேட் தெரில, நான் செக் பண்ணிவிட்டு எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேண்ணா, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு மேக் லிப்ஸ்டிக் எடுத்து போட்டுட்டு ஒரு மேபிளின் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து போடுறேன். இது ஒரு பேர்லி நியூட்னு நினைக்கிறேன் இந்த ஷேட் நேம். இதை எடுத்து போட்டுட்டு ஒரு வாட்டி என்னுடைய லிப்ஸ் வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன் மேபிளினோட ரிச் சாக்லேட் லிப் லைனர் வச்சு. லைன் மட்டும் பண்ணாமல் அந்த அவுட்டர் கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் ஷேட் பண்ணி லைட்டாக அந்த ஒரு ஆம்ப்ரே லுக் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் என்ன பண்ணேன்னா என்னோட ஸ்ட்ரைட்னர் வச்சே நான் கர்ல் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. பண்ணிவிட்டு மேலே இருக்க ஹேர் மட்டும் எடுத்து பின்னாடி பின் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கம்மல் சாரீ எப்பயும் போல் அம்மாது, கம்மல் இருந்து சாரீ அம்மாது. ஸோ அதை போட்டு நான் வந்து ஸ்டைல் பண்ணிக்கிட்டேன். எனக்கு உண்மையாகவே எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தம்போது என்னடா ஐஸ் ரொம்ப போல்டாக போயிட்டேனோ அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் இல்லை, இது நல்லா தான் இருக்குது. ஐஸ் நல்லா போல்டாக போனதுனால பொட்டு கம்மல் ரொம்ப கிராண்டாக தான் இருக்குது.
பொட்டு லிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சட்டிலாக வச்சுக்கிட்டேன். ஸோ இது ஒரு மாதிரி இது எனக்கு பிடிச்சிருந்த லுக். உங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்றது. இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் லாங் லாஸ்டிங்கான ஒரு லுக்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் போட்டோம் அப்படின்றது மெயினாக பேஸ் ப்ராடக்ட்ஸ். அந்த லூஸ் பவுடராக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சிலராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சூப்பர் லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது பட்ஜ் ஆகாது, எங்கேயும் வந்து மூவ் ஆகாது, ஆயில் அப் ஆகாது. இது அப்படியே இன்டாக்டாக ரொம்ப நேரத்துக்கு உங்கள் முகத்தில் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் நீங்கள் கவனித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேஸ் மேக்கப் இல்லை ஓவரால் மேக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.